ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஸ்வீட்டான பாச்சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எங்கள் ஊர் சைடில் கல்யாண வீடுனாலே அல்வாவும் அதோட இந்த பாச்சோறும் கண்டிப்பாக இருக்கும். அட்லீஸ்ட் இதை ஒரு முறையாச்சும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வந்தால் கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுப்பீங்க. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1 கப் புழுங்கல் அரிசியை கழுவி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு தட்டைப்பயிறு எடுத்து அதையும் கழுவி சேர்த்துக்கோங்க. எங்கள் ஊர் சைடில் இதை பெரும்பயிறுன்னு சொல்லுவாங்க. இப்போ இது கூடவே 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு விசில் வர்றது வரைக்கும் வேக வச்சிடலாம். இது வேகட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/4 கிலோ கருப்பட்டியை உடைச்சி போட்டு கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கருப்பட்டி கரையிற வரைக்கும் சூடு பண்ணிடலாம். இப்போ கருப்பட்டி கரைஞ்சிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரிசியும் பயிரும் ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ இதோட கரைச்சி வச்சிருக்கிற கருப்பட்டியை சேர்த்துடலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக 2 ஏலக்காயை பொடி பண்ணி சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொஞ்சம் கெட்டியானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், பாச்சோறு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ஒரு முறையாச்சும் உங்களோட வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ருசியாக சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.